ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி நம்ம செய்ய போகிறோம். சிக்கன் இருந்தால் போதும். சிக்கன் பாப்கார்ன் செய்கிறது ரொம்ப ஈஸி, வீட்லேயே நம்ம செஞ்சுக்கலாம். இதுக்காக நம்ம கடையிலலாம் போய் வாங்கி சாப்பிடணுன்னு இனி அவசியமே இல்லை. வீட்லேயே நம்ம டக்குன்னு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். வாங்க இப்போ சிக்கன் பாப்கார்ன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு இந்த பவுலில் அரை கப் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக எடுத்துக்கோங்க. அதாவது 125 ml தயிர் வந்து எடுத்திருக்கேன். முதல்ல தயிரை நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அடிச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி க்ரீம் மாதிரி இருக்கிற மாதிரி தயிரை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஸ்நாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன்லெஸ் சிக்கன் தான் எடுக்கணும். வெறும் சதப்பகுதி மட்டுமே 350 கிராம் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப பெருசாக இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். தண்ணியில் நல்லா கழுவிட்டு கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சிக்கனையும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு, காரத்துக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா வினிகர் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்ப்பாங்க. அதாவது நம்ம ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்லலாம் போய் வாங்கி சாப்பிடும்போது அவங்க வந்து இந்த ஸ்நாக்கை ரெடி பண்ணும்பொழுது வினிகர் வந்து ஆட் பண்ணி தான் செய்வாங்க. எல்லார் வீட்லேயும் வினிகர் இருக்காது பாருங்கள். நான் வந்து இப்போ இது கூட சோயா சாஸ் வந்து சேர்த்துக்க போகிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம எப்படியும் வீட்டில் வச்சுருப்போம், கெச்சப்லாம் வந்து ரெட் சில்லி சாஸ், சோயா சாஸ் எல்லாமே வச்சுருப்போம். ஒரு சிலர்கிட்ட சோயா சாஸும் இருக்காது. அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ரெட் சில்லி சாஸ் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லார்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ்லாம் இருக்காது. இருக்கிறவங்க நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ரெஸ்டாரண்ட் அப்புறம் ஹோட்டல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் செய்யும் போது பர்ஃபெக்டாக அவங்க எல்லா பொருளையும் வச்சு செய்வாங்க. ஆனால் நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த வகையில் கார்லிக் பவுடர், அதாவது பூண்டு பொடி விற்பாங்க, அதை வந்து சேர்த்து செய்வாங்க. நம்மக்கிட்ட வந்து நார்மலாக எல்லார் வீட்லேயும் வந்து பூண்டு பொடியெல்லாம் இருக்காது, கார்லிக் பவுடர். அதனால் நான் வந்து 5 பல் பூண்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த பூண்டை வந்து நல்லா நீங்கள் நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம எடுக்கிறது என்னமோ 5 பல் பூண்டு தான், அதை வந்து நைஸாக அரைக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி காய் துருவுறதுல நைஸாக நம்ம துருவி எடுத்துக்கிட்டோம்னா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சின்ன சின்னதாக துருவி எடுத்தாச்சு. இப்போ இந்த பூண்டு வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு வேளை உங்ககிட்ட கார்லிக் பவுடர் இருந்ததுன்னா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சிக்கனோட எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். மசாலெல்லாம் சேர்த்து சிக்கனோட நல்லா கலந்து கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு சிக்கன் நல்லா ஊறுதோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஸ்நாக். வந்து நீங்கள் 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம், இல்லை 2 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம், 6 மணி நேரம் 8 மணி நேரம் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். நீங்கள் 6 மணி நேரம் 8 மணி நேரம்லாம் வைக்கிறீங்கன்னா ஃப்ரீசரில் இல்லை ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுடுங்க. அப்போ தான் நல்லா சூப்பராக மசாலா வந்து சிக்கனில் வந்து பிடிக்கும். ஒரு சிலர் இந்த மாதிரி சிக்கனை நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் கூட செஞ்சுக்குவாங்க. உங்களுக்கு 6 மணி நேரம் 8 மணி நேரம் ஊற வைக்கணுன்னா கூட நீங்கள் மசாலா வந்து ஊற வச்சுக்கோங்க, அது உங்களோட விருப்பம் தான். நான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சிக்கனை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். சிக்கனில் மசாலா வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிடிச்சிருக்கும். இப்போ இது கூட முட்டையை வந்து உடச்சி சேர்த்துக்க போகிறேன். இப்போ நான் எடுத்துருக்கிற சிக்கனுக்கு 1 முட்டை வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திங்கன்னா 2 முட்டை வந்து உடச்சி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த முட்டையை சிக்கனோட சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா கலந்து கொடுத்தாச்சு. இப்போ இந்த பவுல் அப்படியே எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டு இந்த பிளேட்டில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நான் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து சிக்கனில் சேர்த்துருப்பேன். நீங்கள் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சிக்கனில் சேர்த்துட்டு இதில் 1/2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் வேணும்னா, மாவு நல்லா ஸ்பைஸியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா. நான் வந்து வெறும் உப்பு, கார்ன்ஃப்ளவர், மைதா மாவு மட்டும்தான் வச்சு நான் இப்போது மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். மாவை வந்து நல்லா கலந்து கொடுத்தாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மாவு ஒரு பிளேட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டோம். சிக்கனும் ஒரு பவுலில் இருக்குது. ஒவ்வொரு சிக்கன் பீஸாக எடுத்து நீங்கள் நல்லா கொஞ்சம் வடியாத மாதிரி இப்படி ஃபோக் ஸ்பூன் வச்சு இப்படி ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவில் போட்டுருங்க. இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூன்லாம் யூஸ் பண்ண பிடிக்கலனா பரவாயில்ல, இந்த மாதிரி கையிலேயே நீங்கள்
ஒவ்வொரு சிக்கனையும் எடுத்து நல்லா இப்படி கொஞ்சம் லைட்டாக உதறிட்டு சிக்கன் இதில் போட்டுருங்க. இந்த மாதிரி தண்ணியாக ஒழுகக்கூடாது, மாவு ஃபுல்லாக வந்து ரொம்ப ஈரமாயிடும், அதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கனை வந்து எடுத்து போட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் கையில் எடுத்து நம்ம போடும்போது கையை கழுவிட்டு நல்லா கை ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த கோட்டிங் பண்ணணும். அதுக்கு தான் ஒவ்வொரு முறை கை கழுவ வேணாம் பாருங்கள், ஃபோக் ஸ்பூன் யூஸ் பண்ணோம்னா, அதுக்காக தான் நான் சொன்னேன் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்க சொல்லி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈரம் இல்லாமல் கையை நல்லா தொடச்சிக்கிட்டு சிக்கனை வந்து நல்லா இந்த மாவில் கோட் பண்ணி எடுக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இப்போ கோட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சிக்கனை மாவு இல்லாமல் இப்படி நல்லா கொஞ்சம் தட்டிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற எல்லா சிக்கனையுமே நம்ம வந்து இந்த மாவில் போட்டு நல்லா இப்படி புரட்டி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். எடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா சிக்கனையுமே மாவில் நல்லா நம்ம புரட்டி எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவுல் இருக்குது பார்த்தீங்களா, இதிலே மசால் கொஞ்சம் இருக்கும். இந்த மசால் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை எடுத்து போட்டுட்டு ஒரு பவுலில் கோல்டு வாட்டர் எடுத்துக்கோங்க. நல்லா சில்லுன்னு இருக்கணும் தண்ணி. நான் வந்து இந்த மசாலா வேஸ்ட் பண்ணாமல் இது கூடவே நான் வந்து கோல்டு வாட்டர் வந்து சேர்த்துக்க போகிறேன். இந்த மாதிரியும் பண்ணலாம், இல்லைனா வெறும் கோல்டு வாட்டர் மட்டும் தனியாக கூட நீங்கள் பவுலில் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இந்த ஒவ்வொரு சிக்கன் பீஸையும் எடுத்து இந்த தண்ணியில் ஒரு 5 பீஸாக போட்டு திரும்பவும் இந்த மாவில் போட்டு நல்லா நம்ம கோட் பண்ணி எடுக்கணும். மொத்தமாக 2 முறை மாவில் நம்ம கோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு டைம் போட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ செகண்ட் டைம் இப்படி பண்ண போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் இதில் கோல்டு வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து ஒரு 5 துண்டாக போட்டு தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா மாவில் வந்து நான் டிப் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஒவ்வொரு பீஸையும் நான் வந்து எடுத்துடுறேன். தண்ணி இல்லாமல் நல்லா இப்படி கொஞ்சம் லைட்டாக உதறி விட்டுட்டு அதுக்கப்புறமா மாவில் சேர்த்துக்கோங்க. தண்ணியில் போட்டதுமே நம்ம எடுத்துடணும். இப்போ கையை நல்லா தொடச்சிக்கிட்டு ஈரம் இல்லாமல் சிக்கன் பீஸை இப்போ நம்ம நல்லா இந்த மாவில் கோட் பண்ணணும். மாவு ஃபுல்லாக பீஸில் நல்லா ஒட்டணும், அந்த அளவுக்கு நல்லா கோட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு நிமிஷத்துக்கு இப்படி நல்லா கோட் பண்ணி எடுத்துட்டு மாவில் சிக்கனை வந்து இந்த மாதிரி ஒரு வடிகரண்டியில் போட்டு கொஞ்சம் இப்படி தட்டினோம்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவெல்லாம் வந்துடும். அப்போ எண்ணெயில் போடும்போது எண்ணெயில் வந்து மாவு அவ்வளோவா இருக்காது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு எல்லாமே கீழே வந்து கொட்டிடுச்சு. இப்போ இந்த சிக்கனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா எடுத்து எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் லைட்டாக குறைச்சிக்கோங்க. ரொம்ப லோ ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக மட்டும் குறைச்சிக்கிட்டு குக் பண்ணணும். குறைஞ்சது ஒரு 7-8 நிமிஷமாவது நம்ம சிக்கனை வந்து நல்லா குக் பண்ணால் தான் வெந்து வரும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தீ ஃபுல்லாக வச்சுட்டோம்னா மேலே வந்து சீக்கிரம் கலர் வந்துடும் சிக்கன், ஆனால் சிக்கன் வந்து வெந்திருக்காது. அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே குக் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒரு 7 நிமிஷத்துக்கு நான் வந்து குக் பண்ணிக்கிட்டேன். கலரும் வந்து பார்த்திங்கன்னா மேலே நமக்கு நல்லா மாறி வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு வடிகரண்டியில் எடுத்துக்கோங்க. அப்போ இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயை நல்லா வடிஞ்சிட்டு வந்துடும். சிக்கன் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இதே போல் மீதி இருக்கிற சிக்கனையும் நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக நம்ம சிக்கன் பாப்கார்ன் வந்து ரெடி பண்ணிட்டோம். KFC ஸ்டைலில், நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அட்டகாசமாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி தான் இது. வீட்டிலேயே நம்ம சிக்கனை வாங்கிட்டு வந்து டக்குன்னு செஞ்சிடலாம். 3 ப்ராசஸ் தான். நம்ம மசாலெல்லாம் சிக்கனில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வைக்கணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மாவில் நம்ம கோட் பண்ணி எடுக்க போகிறோம். 2 முறை நம்ம மாவில் கோட் பண்ணி எடுப்போம். அதுக்கப்புறம் 3ஆவதாக நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். நீங்கள் கஷ்டம் நினச்சிட்டு இனி செய்யாமலாம் இருக்காதீங்க. வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். முக்கியமாக குட்டீஸ் எல்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கூட கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் வச்சுட்டு இந்த மாதிரி சிக்கன் பாப்கார்ன் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொண்டு போய் வச்ச உடனே சிக்கன் பாப்கார்ன் காலி ஆகிடும். அவ்வளோ விரும்பி சாப்பிட்ருவாங்க. நல்லா சுட சுட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் சிக்கன் பாப்கார்ன் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.